பீகாரில் தேர்தல் களம் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பரபரப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் பீகாரில் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. என்னென்ன உறுதிமொழியினை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. பீகாரில் என்ன வாக்குறுதியினை அளித்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில் பாஜக? விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? பீகாரில் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சங்கல்ப பத்திரம் 2025 என்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பாட்னாவில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவருமான சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த முறை அனைத்து கட்சிகளின் சார்பில் தனித்தனியே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவற்றின் சார்பில் தனித்தனியே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டாலும் கடந்த முறையை போல் அல்லாமல் இந்த முறை அனைத்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இதில் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர்களை குறிவைத்து 24 வகையான முக்கிய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளில் சத்தான மதிய உணவுடன் காலை உணவு வழங்கப்படும் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது தமிழகத்தில் கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருவது வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் பீகாரிலும் இது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தவிர பீகாரில் ராமரின் மனைவி சீதா தேவி பிறந்த இடத்தில் உலக தரம் வாய்ந்த ஆன்மீக தலம் சீதாபுரமாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளின் காங்கிரஸ் மற்றும் மகாகட்பந்தன் கூட்டணியின் சார்பில் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர 50 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள், இலவச ரேஷன்கள், சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ஆகியவையும் செயல்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு LKG முதல் உயர்கல்வி, அதாவது PG வரை இலவச தரமான கல்வி வழங்கப்படும் எனவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஜாதியினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.